வசனம் வல்ல சமட்டே கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சமட்டே கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் அவர் காண்பிக்கின்ற அவருடைய வார்த்தையானது எஸ்தரின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். பூரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த 2ஆம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு. அன்பானவர்களே, கவனிக்கலாம். இந்த இடத்துல ஒரு கடிதத்தை எஸ்தர் ராஜாவினிடத்துல சொல்லி, மொர்தெகாய் யூதர்களுக்கு விரோதமாக இங்கே ஆமான் செய்த சதித்திட்டம், உலகத்துல யூதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டத்தை தீட்டும்படியாய் அவருடைய உயிருக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை ஆமான் ராஜாவினுடைய கையில கொடுத்தான். இந்த அர்தசாஷ்டா ராஜா இந்த தொகையை வாங்கின பிறகு யூதர்கள் எல்லாரும் சாக வேண்டும். இது சத்ரஸ் திட்டமிட்ட பூர் என்கின்றதான் அவனுடைய சதி திட்டம். அவனுடைய, அதாவது பிளாட் என்று சொல்வார். பூர் என்பதற்கு யூதர்களை அழிக்கிறதற்கு. இந்த காலத்துல கூட இந்த இனம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாட்களிலிருந்து ரட்சிக்க வந்தார். அவரை சிலுவையில் அறிந்தார்கள். அவரை பின்பற்றினவர்களை இன்னைக்கும் உலகம் நிந்திக்குது, அவமானப்படுத்துது, சாகடிக்குது, இப்படி நிறைய காரியங்களை செய்யறாங்க. ஆனா இந்த இனமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை அது ஒரு திட்டத்தை தீட்டினான் ஆமான். ஆனால் யார் தேவனுடைய ஜனங்களை அழிக்கணும்னு நினைச்சானோ பிரியமானவர்களே, அவன் தான் முதல் அழிஞ்சான். குழி யார் வெட்டுறானோ அந்த குழியில் அவனே விழுவான் இருக்கு. உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறவன கர்த்தர், உனக்கு விரோதமா திட்டம் போடுறவன அவன் திட்டம் போடலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டா, அந்த திட்டங்களை அவர்கள் தலைமையிலே வர வச்சு பூரிமாக்கினார். அந்த லெட்டர் என்னன்னு போதுன்னா, ஜனங்களை அழிச்சிடாதபடிக்கு எங்கெங்கெல்லாம் கடிதங்கள், எங்கெல்லாம் பிரியமான யூதர்கள் அழிக்க திட்டமிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தோடு சீல் பண்ணி யூதர்கள் அழிக்கப்படாதபடிக்கு காக்கப்படுகிறதுக்கு ஒரு கடிதம். யாரெல்லாம் சத்தியவசனத்தின்படி நீங்க வாழறீங்களோ, எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பிரியமானவர்களே அழிக்கப்படுவார்களே தவிர உங்களை ஒருவனும் அழிக்க முடியாதபடிக்கு உங்களை காக்கிற தேவன் உங்களுக்காக மேல் அதிகாரிகளுடைய வாயிலாக சில கடிதங்களை அனுப்பி உங்களை காக்கும்படி அந்த கடிதங்கள் உறுதியாக்கப்படும். ஆகையால் தேவ வார்த்தையை உறுதியாக பிடித்து கொண்டு அவரோடு கூட சேர்ந்து நடங்கள். உங்களுக்கு ஒரு தீங்கும் வராதபடி கர்த்தர் உங்களை காப்பார். செபிக்கலாம். ஆமா ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவர் ஆமானுடைய சதி திட்டத்தை, யூதர் ஜனத்தின் மேல் அவன் கொண்டு வந்த வெறியும் வைராக்கியம், ஒரு மனிதன் தன்னை வணங்கலன்றதுக்காக அந்த இனத்தையே அழிக்க நினைச்ச அவனுடைய இனம் அழிக்கப்பட்டது. ஆனால் தமது ஜனத்தை கர்த்தர் காத்தீர். இதோ உமது ஜனத்துக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆனால் தமது ஜனத்தை காக்க நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர். கர்த்தர் தொடர்ந்து உமது ஜனத்தை காத்தருளும். அவருடைய பூரை பூரியமாக மாற்றி கொண்டாடவையும் கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.
சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். God bless you church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவர்களோடு கூட இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.